மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் முனைவர் மு. சுகந்தி, உதவி பேராசிரியர். இன்று செய்யுள் பகுதியில் 10வது கவிதையாக இடம்பெற்றிருக்கக்கூடிய மௌனக்கூடு என்ற கவிதையை பற்றித்தான் நாம் பார்க்க உள்ளோம். இக்கவிதையை எழுதியவர் கவிஞர் இளம்பிறை அவர்கள். இக்கவிதையின் ஆசிரியர் இளம்பிறை அவர்கள் பற்றிய குறிப்பு. பூர்வீகன் பார்த்தோம்னா இவங்க ராமநாதபுரம் சார்ந்தவங்க. ஆனா பிறந்தது திருவாரூர் அருகில் இருக்கக்கூடிய சாட்டியக்குடி அப்படிங்கிற கிராமத்துல. இவருடைய இயற்பெயர் அப்படிங்கிறது பஞ்சவர்ணம். அதாவது 5வது பெண்ணாக பிறந்ததன் காரணமா இவர்களுக்கு பஞ்சவர்ணம் அப்படிங்கிற பெயர் வைக்கப்பட்டிருக்கிறதா நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. சென்னையில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியராக பணியாற்றியவர். சமூக அக்கறை கொண்ட கவிஞர், சமூக பார்வையாளரும் கூட. கவிஞர் இளம்பிறை அவர்கள் என்னென்ன படைப்புகளை கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்கலாம். முதல்ல இவருடைய எழுத்து பணி பார்த்தீங்கன்னா 1988கள்ல தொடங்கி இருக்குது. முதல்ல இளவேணி பாடல்கள், அடுத்ததா மௌனக்கூடு, நிசப்தம், நீ எழுத மறுக்கும் எனதழகு ஆகிய கவிதை தொகுப்புகளை கவிஞர் இளம்பிறை அவர்கள் வெளியிட்டிருக்காங்க. முதல் மனுஷி என்னும் சிறுகதை தொகுப்பையும் பதிப்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கிராமப்புறங்கள்ல வாழ்ந்ததன் காரணமா இயல்பாகவே அந்த நாட்டுப்புற பாடல்கள்ல எல்லாம் இவர்களுக்கு ஆர்வம் இருந்திருக்கு. அதனால என்ன பண்ணியிருக்காங்க, நாட்டுப்புற பாடல்கள் பல பாடியிருக்காங்க. சமூக அக்கறை கொண்டவர் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். தன்னுடைய சமூக அக்கறையை எல்லாம் பார்த்தீங்கன்னா பல்வேறு கட்டுரைகள் மூலமும் வெளிப்படுத்தியிருக்கக்கூடிய கவிஞரும் ஆவார். கவிஞர் இளம்பிறை அவர்கள் பெற்ற விருதுகள் பற்றிய விவரங்கள்: திருப்பூர் தமிழ்ச்சங்க விருது, சிற்பி அறக்கட்டளை விருது, பாவலர் விருது, கவிஞர் தின விருது என பல விருதுகளை பெற்றவர். தமிழக அளவில் கவிதை போட்டியில் பங்கேற்று இந்திய முன்னாள் குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாம் அவர்களிடம் முதல் பரிசை பெற்றவர். மேலும் ஒரு சிறப்பு செய்தியாக இவரது நூல்கள் பல்கலைக்கழகத்தில் பாட புத்தகமாகவும் வைக்கப்பட்டுள்ளது. கவிஞர் இளம்பிறை அவர்களை மினர்வா மற்றும் நந்தன் போன்றோர் நேர்காணல் கண்டு அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியின் மூலமா கவிஞர் இளம்பிறை அவர்களின் படைப்புகள் சார்ந்த கருப்பொருளையும் அவர்களுடைய இயல்பையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இதுல பாத்தீங்கன்னா கவிஞர் இளம்பிறை அவர்கள் கிராமம் மற்றும் அனுபவம் சார்ந்த படைப்புகளால் அதிகம் அறியப்பட்டவர் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். கிராமப்புற உழைக்கும் பெண்களின் பிரச்சனைகள் குறித்து ஏராளமான கட்டுரைகளையே எழுதியிருக்காங்க. படிப்பறிவில்லாத வறுமையான குடும்பத்துல பிறந்து இன்று ஒரு கவிஞராக அறியப்பட்டிருக்கக்கூடிய கவிஞர் பட்ட சிரமங்களை நம்மிடம் மிக இயல்பாக பேசினார் அப்படின்னு சொல்றாங்க. வாழ்வின் இன்னல்களை பகிர்ந்து கொள்ளும் போதும் வார்த்தைகளில் சோகத்திற்கு பதிலாக நகைச்சுவையும் வெகுளித்தனமான சிரிப்பும் மட்டுமே வெளிப்பட்டது இளம்பிறை அவர்களிடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரின் பேச்சின் மூலமாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கவிதையின் உட்பொருள்களையும் அதாவது கருப்பொருளையும் அவருடைய இயல்பான கிராமப்புறம் சார்ந்த அவருடைய இயல்பையும் நம்ம இந்த தொகுப்பின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. சரி, அடுத்ததாக ஆசிரியர் பற்றிய பல்வேறு விவரங்களை நம்ம தெரிஞ்சிட்டோம். இப்ப அடுத்ததாக பாத்தீங்கன்னா கவிஞர் இளம்பிறை எழுதிய கவிதை பற்றிய செய்திகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம். என் கூடு கொடூரமான மௌனங்களால் ஆனது. இப்போ இந்த கவிதையில பாத்தீங்கன்னா என் அப்படின்னு சொல்றத நம்ம பெண் அல்லது சமூகத்துல உரிமைக்காக போராடக்கூடிய மக்கள் அப்படிங்கிற 2 விதத்துல நம்ம அணுகலாம். இப்ப கூடு அப்படின்னா என்னன்னா உடல். இப்ப பறவையின் கூடு, ராஜநாகம் கூடு கட்டும் அப்படின்னு எல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். கிராமப்புறங்கள்ல எல்லாம் பேசக்கூடிய ஒரு சொல் வழக்கு தான். அந்த நிலையில பாத்தீங்கன்னா பறவையின் கூடு, ராஜநாகத்தினுடைய கூடு அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்ம பார்க்கும்போது கூடு அப்படிங்கிறது என்ன, உடல் அல்லது இங்க உடல்னு சொல்லி பார்த்தோம். அங்க பறவைக்கு ராஜநாகத்துக்கெல்லாம் என்னது, வாழும் இடம். இப்போ மொத்தத்துல இங்க என்ன அப்படின்னா
உயிர் வாழ்வதற்கான இடம் எது? இந்த உடம்பு. அந்த உடம்பை தான் இங்க என்னவா சொல்லியிருக்காங்க? கூடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கூடு அப்படிங்கிறதுல இந்த உடம்புன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். உடம்பு அப்படிங்கிறது எதற்கான ஒரு தேவையா இருக்குதுன்னா, இந்த மனதில் ஏற்படக்கூடிய பல்வேறு உணர்வுகளை மற்றவங்களுக்கு அது வெளிப்படணும் அப்படின்னா அது எதுதான் உதவுது? நம்மளுக்கு இந்த உடம்பு தான் உதவுது. இந்த உடம்பு அப்படிங்கிறது என்னென்ன உணர்வுகளை வெளிப்படுத்தும்? மனிதர்களுக்கு பொதுவா பார்த்தீங்கன்னா என்னென்ன உணர்வுகள் ஏற்படும்? தொல்காப்பியர் முதல் இலக்கண நூல் நம்மளுக்கு கிடைத்திருக்கக்கூடியதுல உங்களுக்கு பாடப்பகுதியிலையும் கூட முதல் பாடமா தொல்காப்பியம் பற்றிய பாடம் தான் இடம்பெற்றிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க அந்த வீடியோவை பார்த்து அது பற்றிய செய்திகளை நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. தொல்காப்பியர் எழுதிய அந்த இலக்கண நூலாகிய தொல்காப்பியத்துல 8 வகையான மெய்ப்பாடு பற்றிய செய்திகள் இடம்பெற்றிருக்குது. முதல்ல என்னன்னா நகை, அப்படியே தொடர்ச்சியா நகை, அழுகை, இளிவரல், மருட்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, வகை அப்படின்னு 8 வகையான மெய்ப்பாடுகள் சொல்லப்பட்டிருக்கும். இந்த 8 வகையான மெய்ப்பாடுகளுமே மனிதர்களுக்கு இயல்பாக ஏற்படக்கூடிய மெய்ப்பாடுகள். இந்த உணர்வுகள் ஒரு சிலருக்கு ஒவ்வொரு உணர்வுகள் அதிகமா இருக்கும். அதன் அடிப்படையில தான் அவங்க நகைச்சுவையானவங்க, இவங்க கோபக்காரங்க அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்றோம். அந்த உணர்வுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இயல்பா மனிதனுக்கு வெளிப்பட்டாதான் இயல்பான வாழ்க்கையை மனிதனால வாழ முடியும். ஆனா இங்க பாருங்க, என் கூடு கொடூரமான மௌனங்களால் ஆனது. அந்த எந்த உணர்வுகளையுமே வெளிப்படுத்த முடியாத மௌனம் மட்டுமே அவர்களிடம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அவங்க தள்ளப்படுறாங்க. அது இயல்பா அவங்களுக்கு ஏற்படல. கொடூரம்னு சொல்லையிலேயே பார்த்தீங்கன்னா அது அவங்களால தாங்க முடியாத கொடுமையின் ஆட்பட்டு துன்பத்தையும் வருத்தத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு மௌனம் அப்படிங்கிறது தான் நம்ம இங்க தெரிஞ்சுக்க முடியுது. இப்போ ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்றெண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார் அப்படிங்கிற செய்திகளை நம்ம படிச்சிருக்கிறோம். அப்போ அப்படி மாய்ந்து விட்டார் இப்பொழுது வேணா நம்மளுக்கு இல்லை. ஆனா பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த படிப்பு அப்படிங்கிறது மறுக்கப்பட்ட ஒரு காலகட்டம் இருக்குது. அப்ப இந்த வளர்ப்புகள்ல பார்த்தீங்கன்னா பல்வேறு கட்டுப்பாடுகள் அவர்களுக்கு இருக்கதான் செய்திருக்குது. இப்ப ஆண் பெண் வளர்ப்பு முறைகள்லையும் அவரவர்களுக்கான உரிமைகள்லையும் வேறுபட்ட ஒரு நிலைகள் நம்ம பார்க்க தான் முடியுது. தற்காலம் வரை கூட சில வேறுபாடுகள் இருக்கவே செய்கிறது. அந்த நிலையில அந்த மௌனம் அப்படிங்கிறது உணர்வுகள் அடக்கப்பட்டு கட்டுப்படுத்தப்பட்டு ஒரு கொடுமையான சூழலில் தள்ளப்பட்டு இந்த மௌனம் அப்படிங்கிறது அவர்களுக்கு ஏற்பட்டிருக்குது. இதனால அது அவர்களுக்கு தாங்க முடியாததாக இருக்கிறது. அடுத்தது, என் நாக்கு எனக்காக மட்டும் பேச முடியாதபடி கட்டுப்பட்டுள்ளதால். என் அப்படிங்கிறத நம்ம இங்க பெண்ணாகவே உருவகிக்கலாம். நாக்கு எனக்காக மட்டும் பேச முடியாதபடி, அதாவது என்னுடைய உரிமைகளுக்காக என்னுடைய விருப்பங்களுக்காக என்னால் என்ன செய்ய முடியல, பேச முடியவில்லை. இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா அதே பெண் சமூக போராளியாகவோ அல்லது படைப்பாளராகவோ இலக்கியவாதியாகவோ பேச்சாளராகவோ இருக்கக்கூடிய சூழ்நிலையில என்ன செய்யறாங்க, இந்த சமுதாயத்திற்காக சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களை பதிவு செய்வதற்காக உரிமைப்பட்டவங்களா கடமைப்பட்டவங்களா வெளிப்படுத்தக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அதனுடைய சிக்கல்களுக்கான தீர்வுகளை முன்னெடுத்து சென்று அதற்கான வழியை உருவாக்கி அந்த சிக்கல்களிலிருந்து சமூகத்தை விடுவிக்கக்கூடிய வழியை செய்யக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. ஆனா அதே பெண் பார்த்தீங்கன்னா தனக்கான விருப்பங்கள், சின்ன சின்ன விருப்பங்கள் எதுன்னு நினைக்கலாம். இப்போ ஒரு விருப்பப்பட்ட இடங்களுக்கு போகிறதுக்கு, அப்புறம் குறிப்பிட்ட நேரம் இல்லாம விருப்பப்பட்ட நேரத்துல வீட்டுக்கு வர்றதுக்கு, ஒரு ஆடை அணிகலன் இவையெல்லாம் வாங்குறதுக்கு தன்னுடைய குடும்பத்தாரிடமோ அல்லது சமூகத்திடமோ போராடக்கூடிய சூழல் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யுது. அது தற்காலத்துல கொஞ்சம் விதிவிலக்கா மாறிய நிலையில் முற்காலங்கள்ல எல்லாம் இருந்து வந்ததுக்கு நம்ம பார்க்க முடியுது. எனக்காக மட்டும் பேச முடியவில்லை, மற்றவர்களுக்காக பேசக்கூடிய என்னுடைய பேச்சு என்னுடைய சூழலில் எனக்காக பேசக்கூடிய ஒரு சூழலில் நான் இல்லை. என்னுடைய உரிமைகள் அனைத்தும் முட்டுக்கட்டை போடப்பட்டு தடைபட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்க்க முடியுது. என் அலறல்கள் எனக்குள்ளேயே அடங்கி போகின்றன. அலறல் அப்படின்னா என்னது? அழுகை. என்ன அழுகை? சத்தத்தினோடு அழக்கூடிய ஒரு நிலை. அந்த அழுகையில நம்மளுக்கு என்ன ஏற்படுது?
அழுகை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஆறுதலாக அமையக்கூடியது. இப்போ மனதுக்குள்ள இருக்கக்கூடிய துன்பங்களை வந்து நம்மளுக்கு வெளிப்படுத்தும் பொழுது ஒரு நிம்மதி ஏற்படும். பொதுவாக பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளை எல்லாம் வெளியில யாராவது கூட நீங்க பகிர்ந்துக்குங்க, பகிர்ந்துக்கக்கூடிய நிலையில அது உங்களுக்கு வந்து ஆறுதலாக அமையும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அதே போலதான் நம்மளுக்கு இந்த பகிர்தல் அப்படிங்கிறது இல்லாத சூழ்நிலையில அழுகை அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு வழியான ஆறுதலாக அமையும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா அந்த பெண்ணினால இந்த அழுகையை கூட வெளிப்படுத்த முடியாத ஒரு சூழல் அப்படிங்கிறது ஏற்படுது. என் அலறல்கள் எனக்குள்ளேயே அடங்கி போகின்றன. அவளுக்குள்ள என்ன ஆயிருது? அழுகையும் கூட வெளிப்படுத்த முடியாமல் இந்த அழுகையும் அவளுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது ஏற்பட்டு விடுகிறது. சங்க இலக்கியங்கள்ல எல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்கன்னு தெரியல. மனதுக்கு தன் மனதுடன் தானே பேசக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது இருக்கும். அப்படி மனதுடன் பேசக்கூடிய சூழ்நிலையில மற்றவர்களுடைய பேச முடியாத செய்திகளை தன் மனதோட பேசிக்கக்கூடியதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த பறவைகள் கூட, விலங்குகள் கூட எல்லாம் பேசக்கூடிய சூழ்நிலையும் நம்ம அங்கே பார்க்கலாம். அதே போலதான் தன் மனதுடன் தான் பேசிக்கொள்ளுதல். ஆனா இங்க பாத்தீங்கன்னா அந்த அழுகையை வெளிப்படுத்த முடியாமல் தனக்குள்ளேயே அடக்கி கொள்ளக்கூடிய போக்கை நம்ம பார்க்க முடியுது. என்னென்ன நம்மளுடைய மௌனங்கள் ஏற்பட்டு அவளுக்குள்ள அந்த மௌனம் அப்படிங்கிறது மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு கட்டுப்பாடுகளுக்கு ஆட்பட்டவளா அழுகையும் கூட வெளிப்படுத்த முடியாத ஒரு சூழல் அப்படிங்கிறது அந்த பெண்ணுக்கு ஏற்பட்டது. அடுத்தது, என் சந்தோஷம் மிக மிக சோகமானது. இது ஒரு முரண்பட்ட நிகழ்வை இங்க நம்ம பார்க்க முடியுது. சந்தோஷம் அப்படிங்கிறது எனக்கு மகிழ்ச்சி, சோகம் அப்படின்னா வருத்தம். இப்போ நம்ம அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா அது சரியா இல்லை. அகத்துல இருக்கக்கூடிய சோகம் ஆனா வெளிப்படையா இங்க என்னவா வந்திருக்குது? மகிழ்ச்சியா வந்திருக்குது. நம்ம எல்லா நேரங்கள்லயும் நம்மளுடைய அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்த முடியாது, சோகத்தை வெளிப்படுத்த முடியாது. அந்த இடத்திற்கேற்ப நம்ம செயல்படக்கூடியவங்களாக தான் இந்த சமூகத்துல இருப்போம். நம்ம மனசுக்குள்ள அந்த சோகங்கள் இருந்தாலும் வெளிப்படையா நம்ம முகத்துல என்ன இருக்கும்? சிரிப்பு இருக்கும். மனசுல இருக்கக்கூடிய அந்த சோகம் அப்படிங்கிறது வெளிப்படாமல் இருக்கதான் செய்யும். அத்தகைய ஒரு சூழலும் ஒரு பெண்ணுக்கு ஏற்படக்கூடியதை நம்ம பார்க்க முடியுது. பல்வேறு சோகங்கள் வந்து மனதுக்குள்ள இருந்தாலும் மகிழ்ச்சியான ஒரு முகபாவனையை காட்டக்கூடிய ஒரு பொய்யான தோற்றத்தை காட்டக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது அந்த பெண்ணுக்கு சமூகத்துல நிகழக்கூடிய ஒரு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு செயல்பாடா அமைகிறது. அடுத்தது, தொழிலாளிக்கும் முதலாளிக்கும் போராளிக்கும் குடும்பத்திற்கும் பெண்ணிற்கும் ஆணிக்கும் உள்ள உறவாக. இப்ப பாத்தீங்கன்னா இந்த 3 ஒப்பீடுகளுமே பாத்தீங்கன்னா ஒரு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகள், அருகருகே இருக்கக்கூடிய உறவுகள். ஆனா அவர்களுக்குள்ள புரிதல்கள்ல பாத்தீங்கன்னா அல்லது உரிமைகள்ல பாத்தீங்கன்னா ஒரு வேறுபட்ட தன்மையை நம்ம பார்க்க முடியும். தொழிலாளி, முதலாளி. முதலாளிக்கு பெரும்பாலான முதலாளிகளுக்கு என்ன எண்ணம் இருக்கும் அப்படின்னா, தொழிலாளி அப்படிங்கிறவங்க நம்மளுக்கு கீழே வேலை செய்யறவங்க, அந்த வேலைக்கான ஊதியத்தை நம்ம கிட்ட வாங்கிட்டு போயிடுறவங்க, அவ்வளவுதான் இருக்கும். அவர்களை வந்து ஒரு தன்னுடைய உறவாக அவர் ஒரு சிறந்த மனிதாபிமானத்தோட பார்க்கக்கூடிய பண்புடையவர்களாக எல்லா முதலாளிகளும் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சிலர் இருக்கதான் செய்வாங்க. இப்போ போராளிக்கும் குடும்பத்துக்கும், ஒரு குடும்பத்துல இருந்துதான் ஒரு போராளி அப்படிங்கிறவங்க பிறக்கிறாங்க. எப்படின்னா அந்த குடும்பத்துல வந்து நம்மளுக்கு தன்னுடைய வேலைக்காக, படிப்புக்காக, தன்னுடைய உரிமைகளுக்காக போராடக்கூடியவங்களா அங்கதான் உருவாக்குறாங்க. அந்த போராளிக்கும் குடும்பத்துக்கும் வந்து நெருக்கமாக இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த உரிமை அப்படிங்கிற நிலையில ஒரு முரண்பட்ட நிலை தோன்றவே செய்யும். ஆணிற்கும் பெண்ணிற்கும், பெண் அப்படிங்கிறவங்க காலங்காலமா தன்னுடைய உரிமைக்காக போராடக்கூடியவங்களாக இருக்காங்க. இந்த ஆண்களுக்குள்ள கட்டுப்பட்டு வாழக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறதும் இருக்கதான் செய்யுது. அது என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம முதல்ல நம்ம சீதை என்ன செய்யறாங்க? தன்னுடைய கற்பை நிரூபிப்பதற்காக தீக்குளிக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது ஏற்படதான் செய்வது. அகலியை வந்து கௌதம முனிவரால் வந்து அவருடைய மனைவி அகலிகை தன்னுடைய சூழல்ல கல்லாக மாறிய ஒரு சூழல் வந்து ஏற்பட்டுச்சு. அது மீண்டும் வந்து ஒரு ஆண்மகனாகிய ராமனாலேயே கல்லாக மாறிய நிலை விடுபட்ட நிலையாகவும் காட்டுறாங்க. அடுத்தது வந்து பிழைமகள், பரத்தை அப்படிங்கிற சொல்லாடல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பெண்களுக்கு மட்டுமே விதிக்கப்பட்ட சொல்லாடல்களாக மாறி இருக்கக்கூடிய சூழலை நம்ம பார்த்துருக்கோம். மாதவி அப்படிங்கிற பெண் வந்து கணிகையர் குலத்துல பிறந்து கற்கள் சிறந்து விளங்கினாலும் அவளுக்கும் வந்து இந்த ஆண்மகனால் ஏற்பட்ட துன்பங்களை நம்ம பார்க்க முடியுது. இதே போலதான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஆண்களால் பெண்களுக்கு சில
இன்னல்கள் வந்து ஏற்பட்டதை நம்ம காலந்தோறும் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருந்துட்டு தான் வந்திருக்குது. இப்போ இந்த உறவுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா 3 உறவுகள் சொல்ல தொழிலாளி, முதலாளி, போராளி, குடும்பம், பெண், ஆண். இந்த உறவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்படி எதனுள்ளும் எவர்க்குள்ளும் எதனுள்ளும் மேலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்தினுள்ளும் எவர்க்குள்ளும் அந்த உறவுகளுக்குள்ளும் என்னதான் இருக்குது, நெருக்கமான எதிர்ப்பே. அருகில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் அவர்களுக்குள்ள ஒரு முரண்பட்ட சிந்தனையும் எதிர்ப்பு நிலைகளையுமே நம்ம பார்க்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது அங்க நிலவச் செய்கிறது. ஆத்மா மட்டும் தன்னந்தனியாய் அழுது கொண்டே இருக்கின்றது. இப்போ இந்த உயிர் அப்படிங்கிறது மௌனங்களால் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளையும், பேச முடியாது கட்டுப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்ட நிலையிலும், அழுகையை கூட அடக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை காலகட்டத்திலையும், சந்தோஷத்தை மட்டும் முகத்தில் காட்டி சோகமான மனதுடன் வாழக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தன் நெருக்கமான உறவுகளுக்குள்ளேயும் எதிர்ப்பை முரணை சந்திக்கக்கூடிய நிலையிலும் அந்த ஆத்மா என்னதான் செய்கிறது, தன்னந்தனியாய் அழ வேண்டிய ஒரு சூழல் தான் ஏற்பட்டிருக்கிறது. இந்த உடல் அப்படிங்கிறது இந்த உள்ளத்தில் அல்லது ஆன்மாவில் இருக்கக்கூடிய உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கான வழியாக இல்லாத சூழ்நிலையில் இந்த ஆன்மா என்னதான் செய்ய முடியும், அழுது கொண்டு விளம்பிக் கொண்டு வருந்திக் கொண்டு துன்பப்பட்டு கொண்டுதான் இருக்க முடியும். ஒரு மகிழ்ச்சியான ஆன்மாவாக இந்த உலகில் வாழ முடியாது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மௌனம் அப்படிங்கிற சூழ்நிலை ஏற்படக்கூடிய நிலையில அது வர்க்கத்திற்கானதாக அமைந்தது அப்படின்னா அந்த உயிர்னால ஒரு இயல்பான வாழ்க்கை அப்படிங்கிறது வாழ முடியாமல் போகிறது. அவற்றினுடைய உரிமைகள் எல்லாம் வந்து தடைபட்டு போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. இத்தகைய சூழல்கள் எல்லாம் வந்து சமூகத்துல நிலவுவதை நம்ம பார்க்க முடியுது. அது பெண் அப்படிங்கிற நிலையில கிடையாது, சமூகத்தின் அடித்தட்டு மக்களாக வாழக்கூடிய நிலையில அவர்களுக்கான உரிமைகள் எல்லாம் மறுக்கப்படக்கூடிய சூழல்ல அந்த உயிர் எத்தகு இன்னல்களுக்கு ஆட்பட்டு சமூகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுல இருந்தெல்லாம் வந்து தற்காலங்களை நம்ம கொஞ்சம் வெளிப்பட்டு வந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல் இருக்கதான் செய்து முழுமையா வெளிப்பட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கவிஞர்கள் எல்லாம் இத்தகைய கவிதைகளை நம்மளுக்கு படைச்சிருக்காங்க. நம்மளும் என்ன செய்யணும்னா இப்ப சூழல்கள்ல இருந்து நாம இருந்தாலும் வெளிப்பட்டு வரணும். பிற சமூகத்துல வாழக்கூடிய மக்கள் இருந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களும் ஒரு இயல்பான வாழ்க்கை வாழ்வதற்கான உரிமைப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய வழியை ஏற்படுத்துறவங்களா நாம இருக்கணும். மாணவர்கள் அனைவருக்கும் நன்றி.